தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சல்மான் அங்கு களத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சல்மான். இன்று தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு, விவரங்கள்? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை முன்னிட்டு அதிகாலை முதலாகவே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடமும் தங்க கவசமும் அணிவிக்கப்பட்டு சுந்தரேஸ்வரருக்கு வைர நெற்றி பட்டையும் அணிவிக்கப்பட்டு அந்த கண்கொள்ளா காட்சியில் அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பாக காலை முதலாக ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்றுதான் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளின் முதற்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவில், 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், அதே போன்று கள்ளழகர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலுமே காலை முதலாக கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு புத்தாடை அணிந்தபடி அதே போன்று புதுமண தம்பதிகளும் கூட இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சந்திச்சு கேட்கலாம். இப்ப மீனாட்சி அம்மனை தீபாவளி அன்னைக்கு நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கீங்க. அவங்க அந்த அலங்காரத்தில், சிறப்பு அலங்காரத்தில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த இயர் நல்லபடியாக போகணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டோம். மற்ற நாட்களில் தீபாவளி நாட்களில் விட இன்னைக்கு தீபாவளி நல்ல சிறப்பு அலங்காரத்தில் இருக்குது. அந்த மாதிரி நேரில் வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்தது, ஈஸியாக எளிதாக பார்க்க முடிந்தது? கூட்டம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நல்லா வழி இது பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம், ரிமைனிங் மற்றபடி நல்லா பார்த்தோம். சார், இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க, நேரில் அம்மனை பார்க்குறப்போ அந்த சிறப்பு அலங்காரத்தில் இந்த தீபாவளி மாதிரியான நாட்களில் தான் இந்த சிறப்பு அலங்காரத்தில் இருக்கும். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ரொம்ப அருமையாக தங்க பாவாடை கவசம், தலைக்கவசம், வைர கிரீடம் அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வெளியே வந்திருக்கிறோம். இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நாட்களில் கோவிலுக்கு வர்ற வருகைன்றது பொதுவாக குறைஞ்சிருக்குல்ல, அது எதனால நினைக்கிறீங்க? ஒருவேளை காலையில் அந்த முதல்ல ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வருடங்கள்லையும் தீபாவளி அப்போ பக்தர்கள் வருவாங்க, இப்போ குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரேஷன் கேப்பா இருக்கலாம், இல்லைன்னா க்ரௌட் அதிகமா இருக்கு. தீபாவளி டைம் நாங்களே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, க்ரௌட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் தான் நினைச்சோம். பட் ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி தான் நாங்க பார்த்தோம். மார்னிங் 4:45க்கு வந்தோம், பட் ஆனால் நாங்க சாமி பார்க்கக்குள்ள 6:45 ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். மேபி வெயிட் பண்றதுக்கான டைம் இல்லாம இருக்கலாம், அதனால கூட வராம இருக்கலாம். இவங்களோட மகிழ்ச்சி என்பது சென்னையிலிருந்து நேரடியாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தீபாவளி நாளில் சாமி தரிசனத்திற்கு வந்தபோது இது போன்ற ஒரு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தள்ளிய மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் பார்த்து நீண்ட வரிசையில் காத்திருந்து நீண்ட நேரம் காத்திருந்தாலும் கூட அம்மனுக்காகவும் சொக்கநாதருக்காகவும் காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்கான ஆசீர்வாதம் என்ற எண்ணத்தில் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து காலை முதலாகவே அதிக அளவிற்கான பக்தர்கள் வருகை தர தொடங்கி இருக்கிற நிலையில் காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை போன்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும் அதிகாலை முதலாக நீண்ட வரிசையில் பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று இந்த தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய புதுமண தம்பதிகளுமே காலை முதலாக அதிகாலையில் நீண்ட நேரமாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.